கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் தலை கை கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலை கடித்து குதறியதில் உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு உடல் ஆற்றில் வீசப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் மஷினி. இப்போ கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள குமராட்சி காவல் எல்லைக்கு உட்பட்டது இந்த நம்ம அத்திப்பட்டுன்ற கிராமம். இங்க வந்து பழைய கொள்ளிடம் சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா தலை, கால், கை போன்ற பாகங்கள் இல்லாமல் ஒரு உடல் வந்து மேர்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த பகுதியில் போன அந்த கிராமவாசிகள் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு குமராட்சி காவல் நிலையத்துக்கு தகவல் தராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்முடைய காவல் ஆய்வாளர் டீம் வந்து அங்கே வந்து போகிறாங்க, சம்பவ இடத்துக்கு போகிறாங்க, அத்திப்பட்டுக்கு. அங்கே போயிட்டு பார்க்கும்போது அங்கே முதலைகள் முதலைகள் இருக்கிற ஆறு அப்படின்றதுனால அங்கே உள்ள மீனவர்கள் போன்ற அந்த கிராமவாசிகளை வச்சு அதில் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அந்த உடல்லாம் கைப்பற்றி, உடல் பாகங்களை கைப்பற்றி கொண்டு வந்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகப்படும்படியான ஒரு மரணம் போல தெரியுது, காட்சி அளிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு என்பது முதலை கடிச்சு இருந்திருந்தால் அதனுடைய பல் தடங்கள் போன்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். அந்த ஒரு அடையாளங்கள்லாம் எதுவும் அந்த உடல்ல இல்லை. குறிப்பா தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு கையில் ஒரு காலில் பாதி பாகங்கள் இல்லாம இருக்கு. இப்போ அந்த உடல் பாகங்களை வந்து குமராட்சி போலீசார் கைப்பற்றி சிதம்பரத்துக்கு ராஜா முத்தையா அரசு மருத்துவ கல்லூரிக்கு அந்த பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ வந்து போலீசார் விசாரணையில இது வந்து அந்த அவருடைய ஆண் சடலம், அவருடைய வயது ஒரு 40 மதிக்கத்தக்கு இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அவருக்கு ஏதாவது இதுவரை அவர் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது யாராவது கொலை செய்து ஆற்றில் வீசினாரா அல்லது இயற்கையாகவே முதலை இழுத்து சென்றதா என்ற அந்த ஒரு சந்தேகம் இப்போது வரை நீடித்திருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தினால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்ராஜ்.